ஹாய் ஆல். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்துட்டுருக்கிற பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட முதல் டெஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்துட்டுருக்கிற கவாஸ்கர் டிராஃபி ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் கேஎல் ராகுல் மற்றும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் களத்தில் வந்தாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணார். பட் அவரால் ஸ்கோர் எதுவும் எடுக்க முடியல, டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஒரு ரெண்டில் ராகுல் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளாண்டுருந்தார். 1 டவுனில் வந்து தேவ்தத் படிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஸ்டாண்ட் பண்ணார். பட் அவரால் ஸ்கோர் எதுவும் அடிக்க முடியல. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட்டே வரல. அவரும் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டில் வந்து வெளியே போயிடுவார். கேஎல் ராகுல் ஓரளவுக்கு ஒரு ரெண்டில் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நல்லா விளாண்டுருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விராட் கோலி உள்ளே வந்தார். விராட் கோலியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா விளையாடுவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். விராட் கோலியும் பார்த்திங்கன்னா சூப்பர் ரன்னில் வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட்டு வந்து ரிஷப் பண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கேஎல் ராகுல் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி நல்லா விளையாண்டார். கேஎல் ராகுல் பார்த்திங்கன்னா இன்சைட் எட்ஜ் கேட்ச் ஆகி அவுட் ஆயிடுவார். அதை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பேட்டில் பால் பட்டிருக்காது. அந்த ஸ்னிக்கர்ஸில் பார்த்திங்கன்னா அப்படின்னா பேட் வந்து பேடில் படும்போது சின்னதாக ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கும். அதை பார்த்திங்கன்னா தேர்ட் அம்பையர் ரிவ்யூவில் வந்து அவுட்டு கொடுத்துருப்பாங்க. பட் கேஎல் ராகுல் அந்த டிசிஷன் வந்து நாட் அவுட்டில் தான் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பர் ரன்கள் அவுட்டாக இந்திய தரப்பில் பார்த்திங்கன்னா டெபியூட் பிளேயர் நிதிஷ் ரெட்டி ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணார். 42 ரன் வந்து அடித்து கொடுத்தாரு. மொத்தமாக இந்தியா பார்த்திங்கன்னா 150 ரன்கள் வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியா தரப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தலா 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. நாத்தன் லைன் 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவை பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 150 ரன் தான் எளிய டார்கெட் ஈஸியாக அடிச்சிடலான்னு ஒரு பேராசையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் ஃபுல்லாக வந்தாங்க. பட் இந்தியன் பவுலிங் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பவுலிங் போட்டார். அவர் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் நாள் முடிவில் 4 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் முகமது சிராஜ் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஹர்ஷித் ராணா வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. முதல் நாள் முடிவில் பார்த்திங்கன்னா 7 விக்கெட் இழப்பில் ஆஸ்திரேலியா வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் நாள் ஆட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. 2ஆம் நாளில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அவங்களுடைய ஆதிக்கத்தை மறுபடியும் செலுத்தறக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார் கொஞ்சம் நேரம் களத்தில் வந்து ஸ்டாண்ட் பண்ணார். 102 பால் வந்து ஃபேஸ் பண்ணார். இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவர் கொஞ்சம் டஃப் கொடுத்தாரு. முதல் நாளில் 67 ரன்னுக்கு 7 விக்கெட் வந்து இந்தியா எடுத்திருந்தாங்க. 2ஆவது நாளில் பார்த்திங்கன்னா 104 ரன்னில் ஆஸ்திரேலியா வந்து சுருட்டி பொட்டெல்லாம் கட்டிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான். அவர் செம்மையான ஒரு ஸ்பெல்லு போட்டு 6 விக்கெட் மொத்தமாக வந்து எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா டெபியூட் பண்ணுறாரு. அதுதான் அவருக்குடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அதுவும் ஆஸ்திரேலியாவில் சூப்பராக வந்து பவுலிங் பண்ணி அவரும் பார்த்திங்கன்னா 3 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சிராஜ் ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணியிருந்தார். சூப்பராக வந்து இந்தியன் பவுலர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவை அடித்து துவம்சம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2 நாளில் பார்த்திங்கன்னா 104 ரன்லேயே வந்து ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டேயில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து பேட்டிங் முடித்தாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அந்த கேஎல் ராகுல் வேறு லெவல் பேட்டிங் பண்ணாங்க. டே 2 ஃபுல்லாக வந்து ஸ்டாண்ட் பண்ணாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து 50+ ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிருந்தார். 2ஆவது நாள் முடிவில் கேஎல் ராகுலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஸ்கோர் பண்ணுறதுக்கு நியரஸ்ட்டாக வந்து இருந்தார். இந்த நிலமையில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் போய் இந்தியா வந்து அவங்களோட ஆதிக்கத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வேறு லெவலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஓவரில் ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து டக் அவுட் பண்ணார். இது வரைக்கும் ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து டக் அவுட் பண்ணதில் வந்து 2 பவுலர் தான் இருக்காங்க. ஒன்று வந்து டேல் ஸ்டெயின், சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஆஸ்திரேலியா தரப்பில் பார்த்திங்கன்னா ஹேசில்வுட் 2 விக்கெட்டு, மிச்சல் மாஸ் 2 விக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. ஃபேஸ் பவுலர்ஸ் 3 பேருமே பார்த்திங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க இந்தியாவை. அதுக்கப்புறம் இந்தியன் தலைமையில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா கொஞ்சம் ஆதிக்கம் காமிச்சு அவர் அதிக விக்கெட்ஸ்களை வந்து எடுத்தார். கேப்டன்ஸ்னாக்கு வந்து விளையாண்டாருன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பவுலிங் போட்டிருந்தார். இந்த மேட்ச்சில் வந்து ரோஹித் சர்மா இல்லாத ஒரு ஆப்ஷன்ஸை வந்து வெளிக்காட்டவே இல்லை. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் சூப்பராக விளையாண்டுருந்தாங்க அண்டர் பும்ரா கேப்டன்ஷிப்பில். இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.